ஷேய் விஷ்ணு, உலக நாடு பூரா நீதிமன்றத்தில் தப்பு இருக்கிறவனை விசாரித்து உள்ளே தூக்கி போடாத அளவுக்கு வெளியில் 2 கை காலை தோளில் தூக்கி போட்டு போகுது ஆணும் பெண்ணும். அப்போ நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே உயிரோட்டம் கொடுத்துட்டார் கடவுளே. நீதிமன்றம் கோர்ட்டுக்கு உயிரோட்டம் கொடுத்துட்டார். உயிரோட்டம் கொடுத்தாலும் ஜட்ஜி கோர்ட்டார் பூரா தப்பு இருக்கிற கையெழுத்து அது தப்பாக போட முடியாது. ரைட்டு தான் போடணும். தப்பு செஞ்சிருக்கியா போடு அப்படிங்கிற கணக்கில் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் இராணுவ முப்படை வானரப்படை வந்தால் விட்டு தான் அது எல்லாமே தோண்டி எடுப்பார். அது தண்டியை சும்மா இழுத்துக்கிட்டு தான் போகும். ஆனால் தண்டனை கொடுக்கவா இல்லை நிலநடுக்கத்தில் இறக்கவா அப்படிங்கிற 2 கணக்கில் பார்த்து கொண்டே இருக்கார். நிலநடுக்கத்தில் போட்டு இறக்கவா இல்லை தப்புக்கு தண்டனை கொடுக்கவா. ஏன்னா மாதிரி கிடக்கான் மானிட பிறவி, எல்லாம் மாதிரி கிடக்கான். ஈயை விட மோசமாக பெருத்து போய் கிடக்கான். அதுக்கு தான் என்ன வழி அப்படின்னு பார்த்து கொண்டே இருக்கார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா கோர்ட்டில். இப்போ கோர்ட்டுக்கு இவர் போட்ட கணக்கில் ஏதாவது அசம்பாதம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பயங்கரமாக நடந்தால் இதில் கணக்கு விட்ட கணக்கு எடுத்த உடனே பார்ப்பான் மானிட பிறவி. இப்போ ஏற்கனவே இன்னும் மானிட பிறவிக்கு ஒரு 2% தான் தெரியும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஐயா உட்காந்துருக்காரு அப்படின்னு. அரசியல்வாதிக்கு எல்லாவனுக்கும் தெரியும். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லாவனுக்கும் தெரியும். இதில் என்ன இருக்கான், சும்மா ஒரு இல்லை 1 லட்சம் பேர் கிடப்பான் அரசியல்வாதி, 2 லட்சம் பேர் கிடப்பான் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். இந்த நாயை கூவை தான் பார்த்துட்டு கிடக்கும், ஆக்கங்கட்ட கூவைகள். புரியுதா? மற்ற ஏழை எளிய மக்கள் இன்னும் பார்க்கல. அதர் ஸ்டேட்டில் உள்ளவன் பார்த்தா நிற்க மாட்டான். புரியுதா? மகாராஷ்டிராவிலேருந்து ஐயா அப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னு படையெடுத்து வருவான். படையெடுத்து வந்தால் நீதிமன்றமே அடக்க முடியாது. காவல்துறை பிச்சு எடுத்துருவான். புரியுதா? லட்ச கோடி கணக்கா அப்படியே ரோட்லேயே நடந்து வருவான். ஐயா பார்க்கணும், கடவுளை பார்க்கணும்னு. ஆனால் அதை முற்றுப்புள்ளி வச்சு நுப்பாட்டி தான் வச்சுருக்காரு. ஆனால் அரசியல்வாதி கணக்கு விட்ட கணக்கை இவன் நுப்பாட்டி வைக்கான். எந்த மயிறு எந்த செடியை நுப்பாட்ட முடியாது. புரியுதா? அவர் எப்படி போகணும், எப்படி வரணும், எப்படி மக்கள் ஏழை எளிய மக்களை நான் காட்சிகள் நான் கொடுக்கணும். பார்வதி பரமசிவன் என் குடும்பம் எப்படிங்கிற கணக்கு அப்போ நேரம் பார்ப்பார். என் பிள்ளைகளை பார்க்கணும், என் பிள்ளைய பாரு நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு ஏழை எளிய மக்களுக்கு அந்த மூளையில், அந்த சிந்தனையில், அந்த ஈரக்கொலையில், அந்த இதயத்தில் அப்போ தான் உட்கார்வார் ஏழை எளிய மக்கள். எங்கே தமிழ்நாடு கிடையாதா? தமிழ்நாடு பூரா மோசமான மட்டமான கழுதியடா. எல்லாமே டெல்லியில் ஊடாளப்பட்ட நாடில் 6 மாநிலத்திலேருந்து தப்பி வருவான். ஆணும் பெண்ணும் சாப்பிடாம ஐயா கடவுளை பார்க்கணுமே கண்ணீர் சிந்தி கொண்டே வரும். புரியுதா? இந்த தமிழ்நாட்டில் உள்ளவனை இந்த கைலாசத்துக்கு முன்னாடி ஒரு பிட்டு விட மாட்டார். தமிழ் வார்த்தை பேசுகிறவனை ஒரு பிட்டு விட மாட்டார். ஆனால் அதில் முப்படை சுற்றி நிற்கையில் அதில் வர வேண்டிய மட்டும்தான் பார்க்க விடுவார், கையெடுக்க விடுவார் தமிழ்நாட்டில். புரியுதா? தமிழ் வார்த்தை பேசுகிறவனை ஒரு பிட்டு விடவே மாட்டார். ஏன்னா தமிழ் வார்த்தை பேசி அழித்து நாசம் பண்ணி வச்சுட்டான்ல, அந்த நாசத்தை அழிப்பார். அழித்து ஒன்று விடாமல் தமிழ்நாட்டில் அள்ளி வலிச்சு சதுரகிரி டு திருவலங்காப்பாறை ஊடால பூரா விவசாய இடத்துல அள்ளி போடுவார். யானும் பெண்ணும் அள்ளி போடையில் உலக நாடே பார்க்கணும் அப்படிம்பார் ஐயா. அது பார்த்து தான் ஆகணும் அப்படின்ட்டார். கணக்கு போட்டார். புரிஞ்சிக்கோங்கடா, புரிஞ்சு தெரிஞ்சு நட. கைலாசத்துலேருந்து நிலநடுக்கத்தை தூக்குனார்னா இங்கேருந்து முன்னும் பின்னுமா உள்ளே அமுக்கி போட்டு போய்கிட்டே இருப்பார். புரிஞ்சுக்கடா, ராஜபாளையம்ல போகடா. ஏற்கனவே கணக்கு விட்ட கணக்கு கெக்கன்னு சிரிக்கான் இந்த கைலாசத்தில் சுற்றி. என்ன அழியுமா என்ன அப்படிங்க. ஏலே கணக்கு விடணுண்டா, நீ கெட்டின மாளிகையை காலடியில் மிதிக்கணுண்டா. இப்போ இதாண்டா மீச்சிருக்காரு முட்டா பேலை. ஏற்கனவே 1 வருஷம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜபாளையம் நிலநடுக்கம் வரும், மதுரை வரும் அப்படின்னு கணக்கு விட்ட கணக்கில் இப்போது நான் குலைச்சி அலைதான். கழுதை எப்படி கணக்கும் அந்த மாதிரி கணச்சிக்கிட்டே பேதான். நடுங்க விடுவார். கொலை கிடக்கா அந்த கொலையை நடுங்க விடுவார். ஒரு ஆட்டுவார். கைலாசத்துலேருந்து ஆட்டுவாரா. அப்போ தாண்டா உங்களுக்கு அறிவுங்கிறது வரும். முக்கால் சத்தியம் இடம் முடித்து வீடு கட்டியிருப்பான். எல்லாம் 2ஆம் நம்பருக்காக விவசாய இடத்துல கட்டி அவன் பொண்டாட்டி பிள்ளைய விரித்து விலைக்கு காலை தோளில் தூக்கி போட்டு 4 வீலர் வண்டி 2 வீலர் வண்டியில் ரோட்டில் பந்தாவாக பேசுவான். மூட்டா பேல 1858 சேட்டை இதில் பண்ணி வச்சுருக்கா. உன் ஆதார கார்டில் உன் குடிமையில் உட்காந்துருக்கு. புரியா? நான் ஜவுளி கடை வச்சேன், ஜவுளி பிஸ்னஸ் வச்சேன், நான் அதுக்கு கடை கட்டினேன், நான் லோனு போட்டேன், லோனு வாங்கி நான் இங்கே கடை கட்டியிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன்னு மாளிகை நீ கட்டின லோனுங்கிறது உள்ளே வந்துச்சுன்னா
ஒரு பக்கம் ஆதார கார்டில் அவனை செதுக்கிடாம பாரு, கையில் போடுறா, தூக்கி உள்ளே போடுறா அப்படிம்பாரு. தூக்கி உள்ளே போடு, ஒரு வேளை சாப்பாடு இல்லை 2 வேளை சாப்பாடு கொடுத்தவொடனே அவனுக்கு அந்த பின்னாடி செதுக்கின இடத்துல நீர் ஒடியும். சொரிஞ்சி மோந்து பாடுறா, மோந்து பாரு. நீ உன் பொண்டாட்டி உன் புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் சொரிஞ்சி மோந்து பாரு. உனக்கு உயிர் வாழ்கிறதுக்கு கணக்கு போட்டார். இருக்கிற இடம், ஆடை, விவசாயம் 3 கொடுத்துருக்காரு. ஏண்டா பாய்ப்பைகளா, அழிக்க வந்த பாய்ப்பைகளா, அது எந்நேரம் அவர் பூமியை தான் பார்க்காரு. பூமியை அழிச்சு வச்சுட்டானே, பூமியை அழிச்சு அவருக்கு மனம் கலங்குதார். அவருக்கு எவ்வளோ கஷ்டப்படுதார். இதை கூட கேட்டு வந்து நுப்பாட்ட முடியலன்னா என்ன உலக நாடு அப்படின்ட்டார். தாய் இந்தியா நாடு. தமிழ்நாட்டில் கேட்டுட்டு இந்த கதையை பார்த்தோன்னே கூட கொஞ்சம் போய் விவசாயத்தை அழிப்பான், விற்பான், கூரடிப்பான், பட்டா போடுவான். இல்லை அதிகாரி, இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி கையெழுத்து போடுறது இல்லை. தாசில்தார், விஓ, கலெக்டர், பத்திரப்பதிவை வெளியில் வென்று ஒருத்தர் இருக்க மாட்டாரா. வந்தவொடனே இதைத்தான் அழுவாரா. புரிஞ்சுக்கோடா. இராணுவம் முப்போட வந்தவொடனே உள்ள எந்த பத்திரப்பதியில் எவனும் இருக்க மாட்டான். அடைக்கி அள்ளி உள்ளே போடுறான் பார். முக்கால் சத்தியம் பெஸ்ட்டோ. பார்த்துக்கோங்கடா. நான் மீசையை திருக்கி என் மீசையை வலிச்சிட்டான், எங்கள் அண்ணன் மீசையை வலிச்சிட்டான். ஏழு பிரம்மா மீசையை வலிச்சு வலிச்சு தின்னு நக்கிருக்கிய பார்த்தியாடா. சங்கு சக்கரத்தை பூரா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்டா. ஈசன்ட்ட எங்கள் அண்ணன்ட்ட ஒப்படைச்சிட்டேன்டா. சங்கு சக்கரத்தை ஒப்படைச்சிட்டேன். முக்கால்